ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. நம் நாட்டின் எதிரி நாடான பாகிஸ்தானை தொடர்ந்து சீனா ஆதரித்து வருகிறது. அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான உறவு கடந்த சில ஆண்டுகளாக விரிசலில் இருந்த நிலையில் தற்போது டொனால்டு டிரம்ப் அதனை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் எண்ணெய் வளங்களை மேம்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளார். சீனாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கொண்டு பாகிஸ்தானை ஆதரிப்பது நம் நாட்டுக்கு தான் தற்போது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனால் நம் நாடு எந்த வகையான பாதிப்பை எதிர்கொள்ளும் என்பது பற்றி ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் நம் நாட்டுக்கும் இடையே நீண்ட காலமாகவே மோதல் உள்ளது. நம் நாட்டுக்கு எப்படி ரஷ்யா நட்பு நாடோ அதே போலத்தான் பாகிஸ்தானுக்கு நட்பு நாடாக அமெரிக்கா இருந்து வந்தது. ஆனால் அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்தபோது அவர் பாகிஸ்தானை கைவிட்டு விட்டார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சீனா பாகிஸ்தானுக்கு உதவிகளை செய்தது. சீனாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ள நிலையில் இரண்டு நாடுகள் இடையேயான வர்த்தகம் மேம்பட்டது. சீனாவிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்கி குவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள ராணுவ தளவாடங்களில் சுமார் 70 முதல் 80% சீனாவின் தயாரிப்பாக உள்ளது. சமீபத்தில்தான் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரில் சீனா பாகிஸ்தானுக்கு உதவினார்கள். நம் நாட்டிலிருந்து ஏகப்பட்ட ஏவுகணைகளின் வழிபாதையை கண்டறிந்து சீனா முன்கூட்டியே பாகிஸ்தானை அலர்ட் செய்தது. இப்படி பாகிஸ்தான் சீனா இடையேயான உறவு பலமாக உள்ளது. இதற்கிடையேதான் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்தது. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் கடந்த ஜனவரி 20 பொறுப்பேற்றார். இவர் தொடர்ந்து பாகிஸ்தானை அரவணைத்து வருகிறார். பாகிஸ்தான் தற்போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. ஆனாலும் பயங்கரவாதத்தையும் ஆதரிக்கிறது. இதனால் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பாகிஸ்தான் கடன் பெற்றுள்ளது. இதற்கு நம் நாடு எதிர்ப்பு தெரிவித்தது. ஏனென்றால் பாகிஸ்தான் அந்த நிதியை கண்டிப்பாக பயங்கரவாதத்திற்கும் செலவிடுவார்கள். ஆனால் டிரம்ப் அதற்கு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. இதனால் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனுக்கான ஒப்புதல் கிடைத்தது. அதேபோல இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மோதலை கைவிட்டால் வர்த்தகம் செய்யலாம் என்று பாகிஸ்தானிடம் அமெரிக்கா பேசியது. அது மட்டுமின்றி போர் முடிவடைந்த பிறகு பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிரை டிரம்ப் ஒயிட் ஹவுஸுக்கு அழைத்து விருந்தும் கொடுத்தார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தற்போது ஒரு முக்கியமான டீலை செய்திருக்கிறார்கள். அதாவது இது பற்றி டொனால்டு டிரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாகிஸ்தானுடன் ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் எட்டியுள்ளோம். இதன் மூலம் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து எண்ணெய் வளங்களை மேம்படுத்தும். இந்த கூட்டுக்கு தலைமை தாங்க ஒரு எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் இருக்கிறோம். ஒருவேளை பாகிஸ்தான் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு கூட எண்ணெயை விற்கலாம் என கூறியிருக்கிறார். அதாவது பாகிஸ்தானில் எண்ணெய் வளங்களை கண்டறிந்து அதனை உலகம் முழுவதும் விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் இந்த முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் பாகிஸ்தான் எண்ணெய் வளமிக்க நாடாக மாறும். அங்கிருந்து பல நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் என்பது விற்பனையாகும். இதன் மூலம் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மேம்படும். இப்படி நடந்தால் அந்த நிதியை பயன்படுத்தி பாகிஸ்தான் இன்னும் பயங்கரவாதிகளுக்கு தீனி போட்டு நம் நாட்டுக்கு எதிராக கொம்பு சீவி விடுவார்கள். இதனால் டிரம்பின் இந்த நடவடிக்கை நம் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. சரி, டொனால்டு டிரம்பின் திட்டம்தான் என்ன? அவர் ஏன் பாகிஸ்தானை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்? டொனால்டு டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. முதலில் பிரிக்ஸ் நாடுகள். அமெரிக்காவின் டாலரின் மதிப்பை குறைக்க முயன்று வருவது டிரம்புக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இதனால் பாகிஸ்தானை அரவணைப்பதன் மூலமாக பிரிக்ஸில் உறுப்பினர்களாக உள்ள சீனா, இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க முடியும் என டிரம்ப் நினைக்கலாம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், பாகிஸ்தான் நிதி நெருக்கடியில் உள்ளதை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு உதவும் போது எளிதாக அந்த நாட்டை கபளீகரம் செய்யலாம். பாகிஸ்தான் ராணுவ தளம், விமான தளம், கடற்படை தளங்களை கூட பயன்படுத்த முடியும். இதன் மூலம் நேரடியாக சீனா, இந்தியாவை மிரட்டலாம் என டிரம்ப் நினைக்கலாம். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா சார்பில் வல்லரசு நாடான ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவையும் அமெரிக்காவை சீண்டி வருகிறது. அதேபோல பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் இந்தியாவை முடக்க டிரம்ப் நினைக்கிறார். இதனை தடுக்க பாகிஸ்தானை பகடைக்காயாக மாற்றலாம் என்று கூட டிரம்ப் நினைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆக இதன் காரணமாகத்தான் அவர் இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த விஷயத்தில் சீனாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்?
ஏற்கனவே சீனா பாகிஸ்தானில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகம், விமான நிலையம் உள்ளிட்டவற்றை சீனா மேம்படுத்தி உள்ளது. அதேபோல கடனாகவும் சீனா ஏராளமான நிதியை வாரி இறைத்துள்ளது. இப்படி சீனா பாகிஸ்தான் கூட்டு என்பது நம் நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ள நிலையில் இந்த அணியில் இப்போது அமெரிக்காவும் இணைந்துள்ளது. இது நம் நாட்டுக்கான ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவும் அமெரிக்காவும் ஒரே அணியில் எப்போதும் இருப்பது கிடையாது. இரண்டு நாடுகளும் வல்லரசுகள் என்றாலும் கூட யார் பெரியவர்கள் என்ற அதிகார போட்டி எப்போதும் அவர்களுக்கு உள்ளது. இதனால் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையேயான உறவு மேம்படும் பட்சத்தில் சீனாவின் ஆதரவு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து கிடைக்குமா என்ற கேள்வி உள்ளது. இருப்பினும் கூட இன்றைய தேதியில் போட்டி போட்டுக்கொண்டு பாகிஸ்தானை சீனா, அமெரிக்கா நாடுகள் தூக்கி பிடிப்பது நம் நாட்டுக்கு பெரும் தலைவலியாகத்தான் பார்க்கப்படுகிறது என கூறுகிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.